எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஈகோ ராமன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தினுடைய டைட்டிலே பாருங்க, ஈகோ ராமன். முன்பக்கம் இருக்கக்கூடிய ராமன். அவனுடைய கதையும் இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் பேர் நாக்சி முத்து. இவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. யோகி பாபுன்னு சொல்லுவார். அவர் மாதிரி யாரு, நம்மளுடைய ரோபோ சங்கர் சார் நிறைய படம் நடிச்சிருப்பாரு போல அவருடைய உயிர் பிரியறதுக்கு முன்ன. அதுல இருந்து வரக்கூடிய கலெக்ஷன் மூவியா இந்த ஈகோ ராமன் சொல்லிட்டு இந்த படம் வந்திருக்குது. இதுல நடிச்ச நடிப்பு தன்மை, அவரு திடீர்னு உடம்ப குறைச்சாரு. அதுக்கு முன்ன அவரு பேசிக்கா இருந்த பாடி லாங்குவேஜ், பாடி ஆக்ஷன் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஈகோ ராமன். இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு கதைனா, ஹீரோ ஒரு ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கான். தன்னுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் எப்படியாவது இவனை படிக்க வச்சு கலெக்டர் ஆகிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனோட இன்ஸ்பிரேஷனா நம்மளுடைய ஈகோ ராமன் யாரு, நம்மளுடைய ராமனுடைய கதையை கேட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி அவனை நேர்ல பார்த்து ரொம்ப பிரியமாகி ஒரு ஆணும் ஆணும் பேசும்போது எவ்வளவான ஒரு நட்புறவு ஏற்படுது. ஆணும் பெண்ணும் பேசினாதான் காதல். ஆணும் ஆணும் சேர்ந்தால் எந்த மாதிரியான ஒரு நட்புறவுல எப்படி இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு படம் தான் ஈகோ ராமன். அதுக்கு மேல இந்த கதை புரிதல் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக், ஸ்கிரீன் பிளே ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லணும். படத்துல கதைன்னு சொல்ல போனா நம்மளுடைய ரோபோ சங்கருக்காக ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படத்துல கதையும் இல்லை. நீங்க முடிஞ்சா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய்.